பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட இந்த காலவெளியிலே ஆராதிப்போம். ஆமென். அந்த கல்வாரியின் கருணை உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற கருணை இன்றைக்கும் கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. சேர்ந்து விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்ற தம்மையே கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு! ஆமென். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெண்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்து தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்து தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்றோனாய் விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக ஈந்தனரே. ஆமென். உங்க கிருபை இறக்கும் எங்களை விலையேற பெற்றோனாய் மாறிச்சுப்பா. தூசி குப்பை ஒன்னுத்துக்கு உதவாம இருந்தோம், பிரயோஜனப்படாம இருந்தோம். எங்களை சுற்றிலும் பாவங்களும் சாபங்களும் இவைகள் தான் சூழ்ந்திருந்தது, அக்கிரமங்களும். ஆனால் போது ரத்தம் எங்களை விலையேற பெற்றோனாய் மாற்றினது, பிள்ளையாக மாற்றினது, நீதிமானாக மாற்றினது. இந்த காலவெளியிலே அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையிலே இந்த காலவெளியிலே எங்களை புதுப்பியும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, யாக்கோபு 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். அந்த வசனத்திலே முதல் பகுதி, சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எவ்வளவு அழகா இந்த வார்த்தைகள் நமக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த வசனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமன் என்று விளங்கும் போது அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படிதான் அந்த வசனம் முடியுது. அப்படின்னா என்ன? உத்தமன்னு வழங்குறதுக்கு தான் அந்த சோதனை வருதா? நல்லா கவனிக்கணும். உத்தமன்னு வழங்குறதுக்கு தான் அந்த சோதனையா? இல்லை. இந்த சோதனை தான் ஒருத்தனை உத்தமன்னு காண்பிக்க போதா? இல்லை, அதுவும் கிடையாது. அப்போ ஏன் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் வருது, அப்புறம் அவன் உத்தமன்னு வழங்கின பிறகுதான் ஜீவ கிரீடத்தை பெறுவான்றது? இந்த சோதனைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர்றதே பெரு பிரச்சனை. அதில் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஜீவ கிரீடமா? அப்போ கவனிங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஆனால் அங்கே எதுவும் பெரிய தப்பாக ஒன்று சொல்லிடல. நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற விஷயந்தான் கொஞ்சம் முக்கியம். அதை புரிஞ்சுட்டோம்னா ஈஸியாக விளங்கும்.
மத்தபடி வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, உத்தமன் என்று விளங்கின பின்புன்றதுக்கு என்ன பதம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ட்ரையல், டெஸ்டிங். நல்லா கவனிங்க. ஒரு பொண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அல்லது இப்படி பண்ணலாம். ஒரு பொண்ணை எடுத்து அதை பசுமொன்னா கொண்டு வரணும். அந்த பொண்ணை எடுத்த உடனே அதை உடனே ஆபரணமாக்கி அதை நம்ம வித்துட முடியாது, அதுக்கு மதிப்பு செய்ய முடியாது. அந்த பொண்ணுக்குள்ளே, அந்த கோல்டுக்குள்ளே ஏகப்பட்ட தூசி இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த தூசியை அகற்றணும். அகற்ற தான் அது பசுமொன்னா வரும். அது தூசியும் குப்பையும் கலந்துருக்கு, மண்ணும் எல்லாம். இப்போ அதெல்லாம் நீக்கணும். அப்போ பாருங்கள், நீங்கள் அப்படியே நெருப்பில் போட்டுட்டிங்கன்னா அவ்வளவு கோல்டும் எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக போயிடும். அப்போ கவனிங்க, கோல்டுக்கு இந்த பரிசோதனை நெருப்பு பரிசோதனை இல்லை. அந்த கோல்டை சுற்றி இருக்கிற அந்த தூசிகளுக்கு, அசுத்தங்களுக்கு, அந்த குப்பைகளுக்கு தான் இந்த அக்னி. ஏன்னா அந்த அக்னி அந்த தூசி மேலே பட்டோன்னா எரிஞ்சிடும். ஆனால் அந்த அக்னியினுடைய வேகம், அந்த அக்னியுடைய சூழ்நிலை கோல்டுக்கு இல்லை, அதை சுற்றியுள்ள குப்பைகளுக்கு, தூசிகளுக்கு. ஆனால் அது அவசியம். அதை பண்ணும்போது தான் இந்த கோல்டு பியோர் கோல்டாக வெளியில் வரும். கொஞ்சம் ஒருவேளை ஹீட் படலாம், கொஞ்சம் படதான் செய்யும். கவனிங்க, இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த தூசி, குப்பை, இந்த வேண்டாத காரியம், இந்த உலகத்துக்குள்ள காரியம்லாம் நம்ம மனதில் இருக்குது. இதை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். அதை எடுக்கும் பொழுது தான் ஐயா நம்ம பாக்கியவான்களாக அந்த பாக்கியத்தை பெற முடியும். அப்போ கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை என்ன செய்கிறாரு? அவங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியத்தை நான் எடுக்கிறார். அதுக்கு தான் அந்த பரிசோதனை. அப்போ இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் சில சூழ்நிலை இருக்கிறீங்க, என்னன்னு தெரில, ஒரு விஷயம் நடக்கலை, போராடிக்கிட்டே இருக்கிறேன், போராடல. நீங்கள் ஒரு டெஸ்டிங் பீரியடில் இருக்கிறீங்க, ஒரு ட்ரையல் பீரியடில் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தமான காரியங்கள், இந்த தூசியான காரியங்கள் நீங்கி கொண்டிருக்குது. நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவீங்கன்னு என்பது 100% உண்மை. ஆகவே இந்த சோதனைக்கு நன்றி செலுத்துங்க, இந்த டெஸ்டிங் பீரியடுக்கு நன்றி செலுத்துங்க, இந்த ட்ரையலுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா இந்த ட்ரையல் பீரியடில் தான் நமக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள், தேவையில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், அது அழிந்து போகும். நாம் பசும் பொன்னாய் விளங்குகிற நேரம் இந்த காரியம் கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். நாம் பாக்கியவான்கள், நீதிமான்கள். கர்த்தர் நம்மளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். God bless you. Bye-bye.